ஹாய் பசங்களா, ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அப்டேட் இருக்கு. அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்க இனிமேல் 7ஆம் தேதியில இருந்தே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சரிங்களா? ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் மாத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, 6ஆம் தேதியில இருந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருந்துச்சு. ஆனா கடைசி 8ஆம் தேதி தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்க போகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இல்ல 7ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எம்சிசி வந்து அவங்க சொல்றதை எப்ப வேணாலும் மாத்துவாங்க. ஆனா சாய்ஸ் ஃபில்லிங் நீ ஒன்ஸ் தப்பா சப்மிட் பண்ணிட்டேன்னா உன்னால அதை மாத்த முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் ரொம்ப முக்கியம். நீங்களாம் டிசர்விங் கேண்டிடேட். ஓகே. ஸோ ஓம் மார்க்குக்கு எது பெஸ்டான காலேஜ் அதுக்கு தான் நீங்க எய்ம் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இஷ்டத்துக்கு மாத்தி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. சரியா? உன் மார்க்குக்கு லெட் மீ சே மார்க்குக்கு திண்டுக்கல்ல இருக்க ஜிஎம்சி டெஃபினெட்லி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுக்கு மேல இருக்க காலேஜஸ் போடுங்க, லக் இருந்தா அது கிடைக்கும். நீங்க திண்டுக்கல்ல கொண்டு போய் டாப்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திண்டுக்கல் கொடுத்து நிப்பாட்டிருக்கும், அடுத்து ட்ரை கூட பண்ண மாட்டேன் உனக்கு வேற ஏதாவது காலேஜ் பாசிபிலிட்டி இருக்கான்ட்டு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல, ஓகே, நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கும். வாட்ஸ்அப் சேனல்ல உனக்கு லிஸ்ட் கொடுத்துட்றேன். சரியா? ஜிஎம்சில எதெல்லாம் பெஸ்ட். உங்களுக்கு சப்போஸ் சார் எனக்கு தமிழ்நாடை தாண்டி போய் படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஓகே, சாய்ஸ் ஒரு வீடியோவும் போட்டுறேன். எந்த பேஸ் ஃபில் பண்ணணும், எல்லாம் எய்ம்ஸ்க்கு அப்புறம் எல்லா ஜிஎம்சி போடணுமான்னு கேட்டா இல்ல, புரிஞ்சா? 1-2 எய்ம்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடுல இருக்க 1-2 பெஸ்ட் காலேஜ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்றேன். அந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி? எல்லா எய்ம்ஸும் போடணும்னு அவசியமா நோ சார், புரிஞ்சா? ஓகே சார், ஜிப்மர்லாம் நல்ல காலேஜ். ஸோ ஜிப்மர் நீங்க இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். சிஐபி எம்இஆர் ஜிப்மர் வந்துருச்சு. ஓகே. வேற எந்தெந்த காலேஜ் சப்போஸ் நீங்க சார் எனக்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் பக்க ஸ்டேட் தானே, பக்கத்து ஸ்டேட்ல ஒரு நல்ல ஜிஎம்சி கிடைச்சா கூட போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் அதுக்கான லிஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். எந்த ஆர்டர் இதெல்லாம் நீங்க வச்சுக்கணுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். அதை கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டர் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நமக்கு 13ஆம் தேதி தாண்டா கடைசி டைம். சாய்ஸ் லாக்கிங் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 12. ஸோ 12ல இருந்து 13 வரைக்கும் தான் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ 12க்கு முன்னாடி ஒரு பக்கவர் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நான் போட்டு கொடுத்துட்றேன். ஸோ எந்தெந்த எய்ம்ஸ், எந்தெந்த ஜிஎம்சி பக்கத்து ஸ்டேட்டுக்குலாம் எய்ம் பண்றீங்கன்னா அதுவும் சொல்றேன். ஓகே. ஸோ நான் அந்த லிஸ்ட் எல்லாம் வாட்ஸ்அப்ல போடுறேன். லிஸ்ட்டை வாட்ஸ்அப்ல பார்த்தோன்னு போய் சப்மிட்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகேவா? எய்ம்ஸோட லிஸ்ட், ஜிஎம்சி லிஸ்ட், பக்கத்து ஸ்டேட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே லிஸ்டா போடணும். அப்ப எய்ம்ஸ்க்கு அடுத்து நம்ம ஜிஎம்சி இப்படி சொருகக்கூடாது, புரிஞ்சா? எய்ம்ஸ்ல இருந்து எதெல்லாம் சாய்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎம்சி, இந்த மாதிரி சாய்ஸ் வந்து ஃபில் பண்ண நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் டைம் மட்டும் எனக்கு கொடுங்க, சரிங்களா? எஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. சாய்ஸ் ஃபில் வேகமா பண்ணிட்டு தப்பா பண்ணிடாத, சப்மிட் பண்ணாத. ஓகே, இங்க சாய்ஸ் லாக்கிங் இப்போதைக்கு வரலன்றாங்க. ஸோ சப்போஸ் உனக்கு சாய்ஸ் லாக் வந்து சப்மிட்னா இப்போதைக்கு சப்மிட் பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ. 12ஆம் தேதி ஈவினிங் போல நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? வேற டவுட் டிஃபிகல்ட்டி இருந்தால் கேளுங்க. பக்கத்து ஸ்டேட்டோட லிஸ்ட்டும் வேணுமான்னு சொல்லி நான் அதுவும் ரெடி பண்ணி தரேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.